ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆம்லேட் செய்கிறதான் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதாவது பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டையுமே உடச்சி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா அடிச்சுக்கணும். கொஞ்சம் கூட முட்டை கலங்காமல் இருக்கக்கூடாது. நல்லா அடிச்சுக்கிட்டால் தான் ஆம்லேட் நல்லா ஃபுஃப்னு வரும். நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நடுசில் வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுற்றி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த வெங்காய ரவுண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அது நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வெங்காயம் கட் பண்ணி அதை சுற்றி வச்சுக்கிட்டேன். அடிக்கடி இப்படி செய்வீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எப்போது ஒருக்கா பிள்ளைங்களுக்காக செய்வேன். அதை அப்படி இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறதுக்காக ரெடி பண்ணுவேன். வச்சுட்டு கலக்கி வச்சுருக்க முட்டை கலவை அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். மொத்தத்தையும் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலை. கொஞ்சம் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இது மேலே கருவேப்பிலை மல்லி இலையும் பிடிச்சா கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட வாடினாப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாகவே இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நம்ம எல்லாம் வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அதனால் அடுத்த பக்கம் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அந்த டைமில் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து இந்த சூடாக இந்த ஆம்லேட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருந்தது. வெங்காயம் நல்லாவே வெந்திருந்து, தக்காளியும் வெந்திருந்து. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.